ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இப்போ வந்து பிக் பாஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு இன்சைடர் வந்து கிடைக்கப்பட்ட தகவல் இது. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் வச்சு தன்னை வந்து ஓட்டிங்ல வந்து டவுன் ஆக விடாம காட்டிக்கிட்டு இருக்க ஒரு சில பேர பத்தி தான் இருக்கு. அதில ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாங்க. அதத்தான் வந்து இப்ப நம்ம என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் வச்சு என்ன பண்ணாலும் வெளியில இருக்க ஓட்டிங்க வச்சு தான் தன்னை வந்து ஃபேமஸா காட்டிக்கிறாங்க. வெளியில இருக்க ஓட்டிங் வச்சு தான் வந்து சர்வை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பிஆர் டீமுக்கு வந்து ஹெவியா பேமெண்ட் பண்ணியிருக்க சில பேர பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதில இப்போ முக்கியமான நபர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இதில வந்து ஹெவியான பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஆதிரை. ஆதிரை வந்து ஹெவி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து ரொம்ப கம்மி. அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, ரொம்பவே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி என்ன வந்து ஓட்டிங்ல எப்பவுமே டாப்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி காட்டி தான் அவங்க இது பண்ணாங்க. பட் என்னன்னா, இவங்க கொடுத்த பிஆர் டீம விட மத்த பிஆர் டீம்ஸ் ரொம்பவே நல்லாவே வேலை பண்ணியிருக்காங்க. அது போக ஹெவி பேமெண்ட்டு. பட் வேலை வந்து ரொம்ப கம்மி அவங்களுக்கு. அந்த மாரி தான் வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அது போக ஆதிரை இப்ப எலிமினேட் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆதிரையோட பிஆர் டீமோட வேலிடிட்டி முடிந்து போனது. அது வந்து போன வாரமே முடிந்துருச்சு. இவங்களுக்கு இந்த வாரம் வரைக்கும் உள்ள வோட்டிங்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி சில விஷயங்கள வந்து என்னதான் சப்போர்ட் பண்ணாலும், இந்த மாரி விஷயங்கள்ல வந்து இப்போ வோட்டிங் இவ்வளோ இருக்கும். டிஆர்பி அதுக்கு தக்கன இருக்கு. இந்த டிஆர்பி ரொம்ப டவுனா இருக்கே. அப்படிங்கும்போது, அப்ப மக்கள்ட்ட டைரக்ட்டா விட்டுருவோம் இந்த வாட்டி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான், இந்த மாரி பிஆர் டீம் வச்சு ஃபேம் ஆகுற ஒரு ஆள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து ஆதிரை தான் வந்து மெயினா இருந்திருக்காங்க. ஆதிரையோட பிஆர் டீம் ரொம்பவே அருமையாவே செயல்பட்டுருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை மாட்டிக்கிட்டாங்க. டிஆர் டீம் வச்சிருக்கிறது வந்து விஜய் டிவிக்கு தெரிஞ்சு தான். என்னதான் வோட்டிங்ல அவங்க வந்து இதுல இல்லனாலும், நாமினேஷன்ல வந்து யாரும் அவங்க பேர சொல்லலைனாலும், அவங்க வந்து எலிமினேட் ஆனது காரணம் வந்து இதான். ஓகேவா? அதுபோக அடுத்த ஆள் வருவோம். நம்ம வாட்டர்மெலன். இன்டர்வியூ குடுத்த மொத்த காசையும் இறக்கியிருக்கான் பிஆர் டீமுக்கு. ஓகேவா? அதனால மட்டும் தான் வந்து ஆரம்ப கட்டங்கள்ல இவன் என்ன பண்ணாலுமே இவனுக்கு வந்து வோட்டிங் வந்து ஹெவியா இருந்திருக்கு. நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க மக்கள் சப்போர்ட் பூரா அவனுக்கு இருக்குன்னு. நானே நெனச்சேன் எல்லாரும் திட்டுறோம். அப்புறம் எதுக்காக இவனுக்கு வோட்டிங் பண்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் இப்ப தான் தெரிஞ்சிருக்கு. பிஆர் டீம் வச்சு தலைவன் வந்து தன்னோட சேம வளர்த்துருக்கான். ஸோ, இப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஆர் டீமு அதுக்கு கொஞ்சம் பணம் குடுத்தா, பிக் பாஸ்ல ஜெயிச்சிடலாம்னு சொல்லி தான் நெறைய பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது ஆதிரை. ஆதிரை ஜோலி முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஆனா ஹெவி பேமெண்ட். ஆனா நாள் இவங்க வந்து கனெக்ட் பண்ணல. ஓகேவா? இவங்க வந்து எப்படின்னா, அந்த பிக் பாஸுக்குள்ள அதாவது பிக் பாஸுக்குள்ள இவங்க போறதுலருந்து வெளியில வர்ற வரைக்கி, உள்ள எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அதுவரைக்கும் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படித்தான் அவங்க போட்டிருக்காங்க. பட் இவங்களோட அந்த அமௌண்ட்டுக்கான இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ, ஆதிரை குளோஸு. வாட்டர்மெலன் வந்து டாப் டூ எண்டு பேமெண்ட் பேசியிருக்கான். ஸோ, அவன் வந்து வோட்டிங் வந்து குறையிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி குறைய வைக்கிறாங்கன்னா, அதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக்காக அவன வந்து கொஞ்சம் டவுன் பண்ணலாம். ஏன்னா, விஜய் டிவி இப்ப அத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்க்குறாங்கங்கனால, தொடர்ந்து இவன டாப்லயே வச்சிருந்தோம்னா கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுன் பண்ண வைக்கலாம். 3வது நீங்க ரொம்பவே ஷாக்கிங்கா இருப்பீங்க. இவங்களா? அப்படின்னு. அதுல வந்து அகோரி கலையரசன். ஹெவி பேமெண்ட் பிஆர் டீமுக்கு. நல்லாவே பேமெண்ட் இறக்கி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனா பிஆர் டீமுக்கு பணம் குடுத்து தன்னை ஃபேம்லயே வச்சிருக்கக்கூடியதுல ஆ அகோரி கலையரசன் தான் வந்து 3வது இடத்துல இருக்காரு. அகோரி கலையரசன் நல்லாவே பேமெண்ட் பண்ணியிருக்காரு. பட் உள்ள போயிட்டு என்னதான் வந்து டேமேஜ் ஆகலைனாலும், ஒரு ஆள் கண்ணுக்கு படாம இருந்தாலே அவங்களுக்கு வோட்டிங் குறைஞ்சிரும். ஆனா, அகோரி கலையரசன் என்னதான் யார் கண்லயும் படாம ரொம்ப இதா இருந்தாலும், அவருக்கு வந்து வோட்டிங்ல வந்து அவர் ரொம்ப டவுன்லலாம் இல்ல. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகோரி கலையரசன் தான் 3வது இடத்துல இருக்காரு. ரொம்ப பேசாம நம்ம மேல சூனியம் வச்சுருவாரு. அதனால அவர பத்தி பேச வேண்டாம். அடுத்த டாபிக் போயிருவோம். அடுத்தது விஜே பாரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு வீடியோ ஜாக்கி. இவங்களும் கண்டிப்பாக இந்த வேலைய பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து கமருதீன். இவரும் வந்து பிஆர் டீமுக்கு காசு குடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இது போக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே டாப் பேமெண்ட் ஆதரைன்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. நானும் நெனச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபைனலா தான் அந்த நியூஸே வந்துச்சு.
இருக்கிறதுலே டாப் பேமெண்ட் யார் தெரியுமா? ஹெவி பேமெண்ட். அதாவது அந்த பிக் பாஸ் ஷோக்கு உள்ள வர்றதுலேருந்து அவங்க வெளியில போயும் அவங்கள வந்து ஃபேம் பண்ணணும். ப்ளஸ் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள அவங்க வர்றதுக்கும் சப்போர்ட் நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ஆள் யார் என்று பார்த்தீங்கன்னா, அரோரா சின்க்ளேர். உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது. அவங்ககிட்ட பணம் ஹெவியா இருக்கு. அத வச்சு நல்லா விளையாண்டுட்டாங்க. ஸோ இந்த நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க. அதுபோக எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பிஆர் டீம்ட்ட இது பண்ணவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அதாவது சின்ன சின்ன டிஆர் டீம்ஸ் வந்து ரொம்பவே டவுனா தான் பண்ணியிருக்காங்க. ஆதிரை டிஆர் டீம் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலர் பிஆர் டீம் கிடையாது. புதுசா வந்தவங்க. ஆனா பேமெண்ட் இவங்ககிட்ட ஹெவியா வாங்கியிருக்காங்க. பட் நடக்கல. எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து யார் யார் வர்றாங்க? அடுத்து யார் யார் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். நன்றி.